ஹலோ காய்ஸ் வால் இன்றைக்கி நம்ம நேற்று ரிலீஸ் ஆன லாஸ்ட் ஆஃப் அஸோட ஃபினாலே சீசன் 2 ஃபினாலே அதை பற்றி பேச போகிறோம். காட் வாட் அ வெரி பட் டிசப்பாயிண்டிங் ஃபினாலே ஃபார் சீசன். அதாவது எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ ஐம் த மோஸ்ட் அன்லேக்கஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் ஆஹோன்னு பேசப்பட்ட கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 7 மண்ணக்கவுது. நான் வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் அதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். நல்ல ஒரு ஸ்டாக் பீக் இருந்தாலும் என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறப்ப அப்படியே ஃபேவரட் ஆகிடுது. சீசன் 2 செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. இப்போ லாஸ்ட் ஆஃப் அஸ் அதே மாதிரி தான். லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே ஓகே லாஸ்ட் ஆஃப் சீசன் ஆல்ரெடி நல்ல பேர் எடுத்துச்சேன், அதுக்காக உட்காந்து ஃபுல்லாக பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு சீசன் 2 ஆரம்பித்து ஒவ்வொரு எபிசோடுக்கு இந்த மாதிரி ரேண்ட் வீடியோ போகலான்னு பார்க்குறேன். அவ்வளோ டிசப்பாயிண்டிங்கான ஒரு சீரீஸாக இருக்குது. ஐபிஎல் சொல்லவே வேணாம், டிசப்பாயிண்டிங் as மச். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் பேசணும்னு நினச்சதில் நான் எதையே பார்க்காம பேசுனது தான் பிக் பாஸ். நான் இந்த சீசன் பிக் பாஸ் பார்க்குறதாவே ஐடியாவே இல்லை. ஆனால் பிக் பாஸ் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸும் ஒரு நல்ல வாட்சஸும் செட் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் எதை பார்த்து நல்லா உங்கள்கிட்ட ரேண்ட் பண்ணு நினச்சாலும் எல்லாமே ஒஸ்ட்டாக டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. எல்லாம் மனக்குமுறல்கள் ரேண்ட்டாக தான் இருக்கே தவிர ஒரு நார்மலாக நான் இப்படி பார்த்தேன் எனக்கு இப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு ஆசையாக ரேண்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. இதுக்கப்புறம் நானே தேடி தான் அதுமாதிரி நல்ல படம் பார்க்கணும். அப்படி இல்லைனா நானே படம் எடுத்தது அதை பற்றி நானே பேசணும். ஸோ கம்மிங் பேக் டு த லாஸ்ட் ஆஃப் அஸ். இப்போ லாஸ்ட் ஆஃப் அஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கதை, நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, நல்ல ஸ்கெட்ச் எல்லாமே இருந்துச்சு. ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறேங்கிற பேரில் ரொம்ப கேவலமான அறிவு கெட்ட ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்னு ஒரு முக்கியமான கேரக்டர் போட்டு தரலாம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் ஆஃப் அஸ் மாதிரி தான் இருக்கும். அது கேமே ரொம்ப பெரிய சொதப்பல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது கேமுக்கு பல ரீசன் சொல்கிறாங்க. சில பேர் கதையாக நிறைய பேருக்கு ஒரு கவலை, ஒரு சில பேர் கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக எலின்னு ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப அதோட இன்வால்மெண்ட்டும் வேறு, ஜோயோட ரிலேஷன்ஷிப் வேறு. அதுவே எலி மட்டுமே தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக கேம் ஆடுறப்ப, எலி பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்புறம் ஆபி பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆடுறப்ப அவ்வளோ பெரிய ஒரு இந்த ஸ்டோரி நம்மளை இன்வால்வ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளேவாகவே ஸ்டோரி கொஞ்சம் ரொம்ப சுமாராக இருக்குது கேம் பிளேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அந்த இன்னசென்ஸ் ஸ்டைலு போனதுக்கப்புறம் இப்போ அந்த ட்ரோமேட்டிக்காக ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வியூவர்ஷிப்பாக டிவி ஷோ என்ன சொல்கிறாங்கன்னா, கேம் ஆடினவங்களில் அந்த அனிமேஷன் கேரக்டர் கூட பெட்டராக எமோட் பண்ணுது எமோஷன்ஸை. ஆனால் இங்கே இருக்கிற ஆக்ட்ரஸ் லைவாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு பெல்லாவை போட்டு கதருன்னு கடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ சேட். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ஆன்லைன் அப்யூஸ் தான் நான் அதையும் பார்க்குறேன். பட் ஆனால் அவங்க வந்து இட்ஸ் லைக் காலிங் அவுட் கல்ச்சர்னு சொல்லலாம், இல்லை உனக்கு இது வரலன்னு போட்டு அடிக்கிறது சொல்லலாம். மீம் கல்ச்சர் as simple as that. இட் கேன் பி டாக்ஸிக், இட் கேன் பி அவேர்னஸ், இட் கேன் பி bullshit, அவ்வளோதான், as simple as that. ஸோ பெல்லாவை போட்டு அடித்தது பர்சனலாக அவங்களுக்கு நடிக்க வரல, அவங்க மூஞ்ச மார்க் பண்ணது, அந்த மாதிரி நிறையா ரொம்ப டீக்ரேடிங்காக முகம் சுழிக்கிற விஷயங்கள் நிறையா இன்டர்நெட் ஹேட் இருந்திருக்கு. அகைன் அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இன்டர்நெட் கல்ச்சர்னு எடுத்துக்கிறதா, இல்லை வாட் வி ஷுட் ட்ரா சம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ஒரு சிவிலைஸ்டாக சென்சார்ஷிப் பண்ணணுமா எனக்கு தெரியல. நான் ஐம் எ ஸ்ட்ராங் வாய்ஸ். ஐ ஆல்வேஸ் அட்வொகேட் அகென்ஸ்ட் சென்சார்ஷிப் நான் சொல்லுவேன். தட்ஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். உனக்கு இது பிடிக்கலன்னா எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கான ரைட் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ சிவிலாக சொல்கிறோங்கிறது நம்மளை பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரியும் அட் த சேம் டைம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதையும் கொஞ்சம் பேலன்ஸாக சொல்கிறது ஒரு மோர் மெச்சூர்டு அப்ரோச் நான் பார்க்குறேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஜஸ்ட் அப் டு யூ. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு எவ்வளோ பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கான முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. தட்ஸ் யுவர் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஈவன் ஸ்டேயிங் டாக்ஸிக் தான் உங்களோட வழினா பி தட், அப்படியே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்ககிட்ட வராதிர்கள் தோழர்களை மட்டும் தான் அங்கே சொல்ல முடியும். அடுத்தது இந்த ஃபினாலேயை பற்றி சொல்லணும்னா, என்ன கதை, என்ன மேட்ச், என்ன டீம்னு தெரியாத மாதிரி போட் எடுத்துகிட்டு போகுது, அலை பெருசாக ஒன்று அடிக்குது, சுனாமி மாரி கவுருது, போய் தப்பிக்குது, சும்மா மாதிரி. நான் ஒரு மீம் பார்த்தேன், டிவி ஹிஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் அன்வான்ட் சீன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்காரில் யாரோ ஒருத்தர் மீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சேன் ஓகே அவ்வளோதோ மீம் இப்பயே போட்டு கலாய்க்கிறாங்க என்னன்னு தெரியல, நம்ம எபிசோட் பார்த்துட்டு போகணுன்னு நான் நேற்று நைட் போய் எபிசோட் பார்த்தேன். நைட் அந்த இருட்டில் உட்காந்து அப்புறமேட்டா ஹெட்செட்டில் நல்லா அந்த அட்மாஸோட சப்போர்ட்டோடு இருக்க ஹெட்செட்டில் அந்த நைட்டில் கான்ட்ராஸ்ட் கலர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா ஜிஆர்ஸ்டார் தெரியல உங்களுக்கு, ரொம்ப கேவலமான ஒரு கலரிங் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்க டிவிலே கலர்லாம் கண்ணா பின்னாடி எகிருது. நான் வந்து ஹியூவில் நானே கொஞ்சம் கலர் கரெக்ஷன்லாம் டிவி செட்டிங்கில் பேசிக்காக பண்ணி உட்காந்து தான் பார்க்க எனக்கு பிடிக்கும். அப்படி பார்த்தா என்ன எழவுனே தெரியல எனக்கு.
போட்டு கவுருது, போய் பிடிக்கிறாங்க, வில்லேஜுன்றாங்க, அப்படியே விட்டுட்டு ஓடுறாங்க. லீவர்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. ஏமா அப்படியே கொண்டு ஓடுறதுன்னு எவ்வளோ நேரம் ஆக போகுது? என்ன கதை! ரொம்ப பேடாக இருந்துச்சு அது. அப்படியே திருப்பி அதே போட் எடுத்து எந்த போட்டில் தப்பிச்சோம் அதே போட்டில் தப்பிச்சு திரும்பியும் போய் திரும்பி அங்கே ஏதோ ரெண்டு பேரும் அழகாக பிளாக் பண்ணி அங்கே 2 பேரும் முடிச்சு அது ஒரு நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபினாலே, சீசனோட ஃபினாலே. ஓகே, ஜோயல் கொண்டு மேலும் 2 பேரை பழிவாங்கினார் ஈலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வரலாம். அதையும் நிலைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒஸ்டான ஆக்டிங் ஒன்று போட்டு அந்த சொல்லுது நல்லா நீ பண்ணு. இந்த அது வந்து கிட்டத்தட்ட அந்த இன்சர்ஷன் பண்ணி குழந்தை எடுத்துருக்குமா இல்லையாங்கிறது ரொம்ப பர்சனல் சாய்ஸ் தான். எந்த ஒரு கேர்டேக்கரும் இல்லாமல் இந்த மாதிரி இவங்களே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் அடல்ட் தான். இவங்க பார்த்துக்கிறத விட ஐ திங்க் என்ன சொல்கிறது, அந்த குழந்தை பிறக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே சீரியஸ்லி தெரியல. இந்த மாதிரி ஒரு ரொம்ப வாழ தகுதி இல்லாத ஒரு ஒரு இடத்துல வாழ்கிறது பெட்டரா, இல்லை ஃபார் த சர்வைவல் ஆஃப் த ஹியூமன் ஸ்பீஷியஸ் அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் டு பி நோ மேட்டர் ஹவு டாக்ஸிக் த வேர்ல்ட் கேன் பி, சைல்டு பார்ன் கேன் நாட் பி டினைடு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதில் எனக்கு ஒரு மாறுபட்ட ஒரு தாட்ஸாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃபரிங் தாட்ஸ் இருக்குது. ஐ திங்க் ஷீ ஷுட் ஹவ் சேவ்டு த பேபி அட்லீஸ்ட். ஆனால் அது அப்படியே முழிச்சு கிழிச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் பேன்னு முழிச்சு ஐயோ எல்லாம் பார்க்கவே முடியல, கொடூரமாக இருந்துச்சு. அண்டு ஜெஸ்ஸி ஆக்சுவலி இந்த எபிசோடில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தாப்புல. கிளைமேக்ஸ் அகெயின் பாட்டுன்னு போட்டு முடிச்சு விட்டாங்க, இரிட்டேட்டிங் டு த கோர். டீனா இந்த எபிசோட் அதிசயமாக அவங்களே ராஷ்மிகா மந்தானமே நடிச்சிட்டு இருக்காங்க. நான் பாசிட்டிவ் நோட்டில் சொல்கிறேன், நெகட்டிவ் நோட்டில் சொல்கிறாங்கிறது எபிசோட் பார்த்தவங்க எல்லாருக்குமே புரியும். என்ன டீனா ரஷ்மிகா மாதிரி ஆக்டிங் கிளாஸ் கற்றுட்டு வந்த மாதிரி இங்கே எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்கீங்கிற மாதிரி, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், ஐயோ எல்லாமே கொடூரமாக இருந்துச்சு. திடீர்னு என்னடா ஆக்டர்ஸ் யாருக்குமே ஆக்டிங் வரலையா, இல்லை டேரக்டர்ஸ் யாருக்குமே டேரக்ஷன் வரலையா, என்ன நடக்குதுங்கிறதுனே ஒன்றுமே புரியல. உங்களெல்லாம் நல்லா சோறு போட்டு நல்லா தங்க வச்சு நல்லா பார்த்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் தானே ஷூட்டிங் எடுக்கிறாங்க. வேண்டா மிருகத்துக்கு காண்டா மிருகம், வேண்டா குழந்தைக்கு காண்டா மிருகன்னு பேர் வச்ச மாதிரி இன்னொன்னமோ பண்ணிருக்காங்க. ஆக்டிங்கிற பேரில் இன்னொன்னமோ பண்ணுறாங்க, கொடூரமாக இருக்காங்க. அதை மட்டும் ஷுவராக தெரியுது. டாமி நல்லா நடிக்கிறான், ஜெஸ்ஸி நல்லா நடித்தான், ஆபி நல்லா நடிச்சுது. ஆனால் அதில் ஒன்று வில்லி நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம ரூட் பண்ண முடியாது. இன்னொருத்தனை போட்டு தள்ளிட்டாங்க. இன்னொருத்தன் டாமி மட்டும் தான் இருக்கான். ஜோயல் இடத்துல அவனை வச்சு பார்க்கவே முடியல. ஸோ ஆக மொத்தம் பல குமுறல்கள் கடந்த ஒரு மிக்ஸ்டான கன்றாவியான ஒரு எபிசோடாக தான் சீசன் 2 ஃபினாலே எனக்கு இருந்துச்சு. கதையாக எங்கேயுமே போகல, கேரக்டர்ஸாக நம்மளை எங்கேயுமே அடுத்த லெவலில் ரூட் பண்ண வைக்கலை, ஹோப்பே கொடுக்கல. என்ன மானாவரிக்கு இந்த ஒரு சீசன் எடுத்தாங்கிறதே எனக்கு முதல்ல தெரியல. நீ இந்த தான் எடுக்க போகிறேன்னு எடுக்காமலே விட்ருக்கலாம். சீசனோட அழகாகவே விட்டு அவ்வளோதாங்க, அதுக்கப்புறம் ஷோ நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஆறுதலாக அப்பா நல்ல சீசன் ஒன்று எடுத்தாங்க, ப்ரொடக்ஷன் தெரியாமல் கேன்சல் பண்ணிட்டாங்க, நாங்களே மனசை குமுறை நாங்களே ஆறுதல் படுத்தி விட்டுருப்போம். இது எடுக்கிறேங்கிற பேரில் 4 சீசன் எடுக்க போகிறோன்னு சொல்லி வச்சு செகண்ட் சீசனில் கன்றாவே எடுத்த பற்றியா அங்கே நிற்கிற நீ ஹெச்பிஓ அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஹெச்பிஓவாலையா இல்லை டபிள்யூபியாலையா இல்லை யாராலன்னு மட்டும் தெரியல. சுனாபுல் ரைட்டருங்க இந்த சீரீஸ்க்கு, எப்படிங்க அவர் இவ்வளோ கேவலமாக எடுக்கிறாரு, அதாங்க எனக்கு ஷாக்கிங்க. இவ்வளோ கேவலமாக எழுதி வச்சிருக்காரு. ஐ எம் கோயிங் டு பி ஃபாதர் விச் மீன்ஸ் ஐ கான்ட் டைன்னு ஒரு டைலாக் ஒன்று வேறு. கொடூரமாக இருந்துச்சு. எல்லாரும் பெரிய புளுத்திகளாகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஆன் ஸ்க்ரீனில் எல்லாருமே புளுத்தியாகவே சுற்ற முடியுங்கிறது எனக்கு புரியல. ஒரே ஆட்டிடியூட்லேயே இருக்காங்க எல்லாரும். நான் பெரிய புளுத்தி, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கானுங்க. அது வில்லன்லேருந்து ஹீரோலேருந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே அப்படியே அதே ஜோன்லேயே இருக்கானுங்க. லாஸ்ட் ஆஃப் அஸ் நாங்கள் நடிக்கிறோம், நாங்களே பெரிய புளுத்திங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க, ஏன்னு தெரில. ஸோ ஓவராலாக இட் வாஸ் வெரி வெரி மிக்ஸ்டு. அண்டு சில சீன்ஸ்லாம் பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு ஜாரிங்காக இருந்துச்சு. ஐயோ என்ன ஆக்டிங்கை சொல்கிறதா கதையை சொல்கிறதானே எனக்கு தெரியல. ஆக மொத்தம் ஒரு கன்ட்ராவியான எபிசோடு, அது மட்டும் என்னால் ஷூராக சொல்ல முடியும். ஃபினாலேங்கிற எபிசோடு மாதிரியே இது இல்லை. அது கொடுக்குறோங்கிற பேரில் ஒரு முக்கியமான கேரக்டரை போட்டு தள்ளி ஒரு வெஞ்ச்ஃபுல்லாக இந்த வெஞ்சன்ஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியில் 2 பேரை போட்டு தள்ளி டே 1 ஃப்ரம் ஆபிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று போட்டு முடிச்சாம பாருங்க, ஃபக்கிங் டு த கோர். அதுக்கப்புறம் ஆபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சா அப்புறம் ஆபி நம்ம இன்னும் இருக்காமல் சாஃப்ட் அப்ரோச் போயிடுவோம். ஆபிக்கு பரிதாபப்பட்டாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடும். ஸோ இப்படியாக முடிந்தது இந்த லாஸ்ட் ஆஃப் சீசன் 2. ஒரு மினி குமுறல் ரேண்ட்டு தான் இது ஆக்சுவலி. ஏன்னா நான் நிறையா பேச ஆரம்பிச்சு இன்னும் கல்வி ஒத்து எனக்கு அதெல்லாம் பேச பிடிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். ஐ டோன்ட் வாண்ட் டு பி டாக்ஸிக் லைக் த இன்டர்நெட் கம்யூனிட்டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக உங்களுக்கு சோஷியல் மீடியா கலவரங்களில் என்ன மாதிரி இந்த சீரீஸ் இந்த ஃபினாலே விமர்சிக்கப்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். Because that will give you a clear picture, I guess. Okay, so வாங்க.
உங்களுக்கு தெரியுதா? குட் தெரியணும். இப்போ இதுதான் லாஸ்ட் ஆஃப் அஸ். டாப் ரேட்டட் பாருங்க 9.4லாம் அவங்க எபிசோட். இந்த சீசனோட மோஸ்ட் ரீசெண்ட்டு 6.7 தான். 7.3 எபிசோட் ப்ரீமியர். ஃபஸ்ட் எபிசோட் அவங்க காட்டியிருக்கேன், இருந்தாலும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. லாஸ்ட் ஆஃப் அளவுக்கு நல்ல ஒரு சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் சீசன் பாருங்கள். ரேட்டிங்ஸ்லாம் எப்படி மக்கள் லவ்வை கொட்டி எப்படி அதை ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுதா? சீசன் 1 எபிசோட் 9.1 எவ்வளோ? 1,00,000 பேர். சீசன் 2 9 1,00,000 பேர். இங்கே பாருங்கள் 2,00,000 பேர் லாங் டைம். 8.1 8.3 75,000 9.4 87,000 அப்புறம் 8.7 64,000 7.3 ஓரளவுக்கு சுமாராக இருந்தது. 1.7 தான். திரும்பி 9.3 66 9.999 எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 எபிசோடு. 9ல் 5 எபிசோட்ஸ் 9. எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபஸ்ட் சீசனு. அப்படியே சீசன் 2 உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள். அப்போ தெரியும் குமுறல் என்னன்னு உங்களுக்கு. ஓப்பனிங் ப்ரீமியரே 7.3 தான். 2023 2025 2 வருஷம் கேப்பில். சரி ஓகே. த்ரூ த வேலி தரமான நல்ல எபிசோட் 9.2 54 பெட்டர். வாவ் ஃபைனலி அப்படி வி ஆர் ஸோ பேக் அண்ட் பேக் அப்படிங்கிறப்பே அந்த எபிசோட்லேயே ஒரு மெயின் கேரக்டர் போட்டு தள்ளிட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வச்சு நல்லா கொண்டு போவீங்கன்னு பார்த்தா கிடையாது. இந்த பார்த்து 6.9 இதெல்லாம் 6.9 ரொம்ப அதிகம். நான்லாம் 6.5 தான் கொடுப்பேன். Day 1 6.2. ஃபீலர் லவ் ஓகே, ஓரளவுக்கு பிரிட்டி டீசெண்டான கம்பேக் 7.4. த ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஜோயல் கையா தான் 8.7 ஓவர் ரேட்டட் தான். பட் ஸ்டில் 8 or 7.8 இஸ் அ டீசன்ட் நம்பர் டு பி ஹானஸ்ட். 8.37லாம் கிடையாது. எல்லாம் ஜோயலுக்காக வந்து விதிச்சிருக்காங்க. எபிசோட ரொம்ப சுமாரான எபிசோட் தான். ஒரு நல்ல ஒரு டோன் ஒன்று இருந்துச்சு, அவ்வளோதான். கன்வர்ஜன்ஸ் 6.7 வேறுங்க. ஃபினாலி எபிசோட் மாதிரி அது இருக்குது. 6.7 அவ்வளோ கன்றாவே அடிச்சு விட்ருக்காங்க. கன்வர்ஜன்ஸ் இப்போ என்ன எலிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆபிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கன்வர்ஜ் ஆகிறதா அந்த கன்வர்ஜன்ஸா? இல்லை ஸ்க்ரல்லா அவனுங்க யார் அதுவா? உல்ஃபும் ஸ்க்ரல்லும் சேர்றதால இதுவா? என்ன கன்வர்ஜன்ஸு? ஒரு கிளாரிட்டி இல்லை ஒரு ரைட்டிங்கில். இதுதான் எபிசோட் ஐஎம்டிவாக பார்க்குறப்ப. வாங்க உங்களுக்கு விக்கிபீடியா காட்டுறேன். செகண்ட் சீசன் ஆஃப் அமெரிக்கன் போஸ்ட் அப்போகலிப்டிக் ட்ராமா லாஸ்ட் ஆஃப் அஸ். April and May 2025 ரைட்டு. இட் காஸ்ட் இஸ் ஹோஸ்ட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜாம்பி லைக் க்ரீச்சர்ஸ் ஃபங்கை கொலாப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 ஃபாலோஸ் ஜோயல் அண்ட் எலி 5 years ஆஃப்டர் தி ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப்டர் தி செட்டில் இன் ஜாக்சன் வியோமிங். Critics felt the season reinforced The Last of Us as the best video game adaptation, praising the action sequence, direction, performance, production design, and writing. Though some criticized the pacing and considered the story incomplete across linear channels and the Max. The season premiere was watched by 5.3 million viewers first day, 13% increase from the first season premiere. Episodes போவோம். Convergence season 2 episode 7, directed by Nina Lopez Corrado. Ellie regroups with Dina and Jesse, shaken by her own brutality against Nora. She reveals to Dina what Joel did at the hospital, prompting Dina to suggest they return home. Ellie and Jesse intercept a wolf radio call about a sniper who Jesse believes is Tommy. He pursues the source of the gunshots while Ellie commandeers a motorboat to travel to a nearby aquarium where she believes Abby to be located based on information from Nora. After barely surviving an encounter with a group of Seraphites, Ellie enters the aquarium and finds Owen and pregnant Mel. இது கேமில் இருந்துச்சா இவங்களா ஒன்று பண்ணாங்கன்னு தெரியல. She holds them at gunpoint and demands further information on Abby's whereabouts. When Owen grabs a gun, Ellie fatally shoots him. The bullet strikes Mel, who begs Ellie to deliver her baby as she dies. To no avail, Jesse and Tommy rescue Ellie and they return to the theater. Abby ambushes them, kills Jesse, injures Tommy, and holds Ellie at gunpoint. A gunshot rings out. 3 days earlier, Manny wakes up Abby, informing her that Isaac had summoned them. Convergence episode. இது ஒரே சீசனோட ஃபினாலே. சீரியஸ்லி இந்த மிட் சீசன் பிரேக் தான் அப்படி விடுவாங்க, ஃபினாலேவை அப்படி முடிப்பாங்க. ரேட்டிங்ஸு இப்போதைக்கு இதில் வேறு எதுவும் இல்லை கைஸ். இதுதான் விக்கிபீடியா. ஹோப் யூ என்ஜாய் திஸ். வாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ்.
ஓவராலாக இப்படி தான் இருந்திருக்கு இந்த சீசன் 2. நான் இன்ஸ்டாகிராமு த்ரெட்ஸில் எதுவும் போகல, நாங்கள் ஒன்றும் இம்ப்ரெசிவாக எதுவும் கிடைக்கிறதெல்லாம் இல்லை. ஸோ ஐ ஹோப் கவர்டு எவ்ரி திங். என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு கூட சீக்கிரம் யூடியூப்ஸாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்றேன் நாளைக்கே. ஸோ நான் பிடிச்சிருக்க கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருக்குது ப்ரோ, இதை பற்றி பேசுங்க ப்ரோ, லாஸ்ட் ஆஃப் அஸ் முடிஞ்சிச்சு, அடுத்த வேறு நல்ல சீசன் இருந்தால் சொல்லுங்கள், நல்ல சீரிஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதையும் பார்த்து பேசுகிறேன். ஸோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. And if you want to support me, just hit that subscribe button. That's the one way you can support any upcoming YouTubers like me. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் அப். See you all. Peace out.